தேசிய அளவில் நீர் மேலாண்மை திட்டத்தில் சிறந்து விளங்குவதாக திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஊராட்சிக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் மோகன் நிகழ்த்திய நேர்காணலை பார்க்கலாம். இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் பார்த்தோம்னால் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம், அதாவது பாலாபுரம் என்ற கிராமத்தை தேசிய அளவில் சிறந்த நீர் மேலாண்மை திட்டத்தில் 3வது இடம் பிடிப்பதற்காக வழிவகை செய்துள்ள அந்த ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவராக இருந்த திரு தென்னரசு அவர்களோடு தான் தற்போது நாம் இருக்கிறோம். என்ன மாதிரியான ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறாங்கிறத கேட்கலாம். சார், இப்போ உங்கள் பாலாபுரம் கிராமம் 3வது இடத்துல வந்திருக்கு தேசிய அளவில், எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 2 நாளாக தூக்கம் கூட வரலன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு அதிகமான சந்தோஷங்கள். அதிக பேர் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, நன்றி தெரிவிக்கிறாங்க அந்த ஊராட்சிக்காக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போது என்னென்ன மாதிரியான பணிகளை நீங்கள் இங்கே மேற்கொண்டீங்க, அதனால் உங்களுக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க? சார், நம்ம பாலாபுரம் பஞ்சாயத்து என்பது நான் தலைவராக வந்த புதுசு சார். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். தண்ணின்னா ரொம்ப கஷ்டம், குடம் தூக்கின்னு போவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த நிலைமத்தை என்னை வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கும்போது எங்கள் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சி எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத நான் எல்லா கிராமங்களுக்கும் போர் போட்டு தண்ணி வசதி பண்ணி கொடுத்துட்டோம் சார். ஜனங்களுக்கு அடிப்படை வசதி, ஏன்னா தண்ணி தான் மெயினாக எதிர்பார்த்தாங்க. தண்ணி வசதி நல்லா பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த தண்ணி எப்பவும் கிடைக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் சந்தித்து எங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை அதிகம் நிலவுது, அதனால் எங்களுக்கு தடுப்பணைகள் வேணும், அப்போ தான் நீர்நிலைகள் நல்லா கிடைக்கணும்னு அவர் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறோன்னு சொல்லி தடுப்பணைகள் கொடுத்தாங்க சார். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆல்பி ஜன் வர்கீஸ் அவர்கள் அதிகமான தடுப்பணைகளை கொடுத்தாரு. அதே சமயத்தில் ஒரு 20 செக் டேம் மேலே அனைத்து கால்வாய்களும் கட்டணும். அதனால் எல்லா ஆய்த்துறைகளும் தண்ணி பிரச்சனை இல்லாத இன்ற அளவுக்கும் மக்களுக்கு நல்லபடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக குளங்களும் அதிக கால்வாய்களை தூர்வாரதும், அதுக்கப்புறம் அந்த மலைகளில் ஃபார்ம் பாண்டுன்னு மகாத்மா காந்தி வேலை திட்டத்தில் ஒரு 20 ஃபார்ம் பாண்டுக்கு மேலே நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். அதாவது மழைநீர் ஒரு துளி அளவும் வீணாக்காத மாதிரி ஃபுல்லாக சேமித்து பண்ணியிருக்கோம். இதுக்கு முழு காரணம் மக்கள் தான். நம்ம சொன்னோம்னா அந்த வேலையை மக்கள் கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கும் அது மேலே ஒரு ஆர்வம் நல்லா இருந்தது. ஏன்னா அந்த செடிகளை மலையில் ஒரு காடு பகுதியாக வரைச்சியாக அந்த இடத்துல க்ளீன் பண்ணி நல்லா சீர் செய்து செடி வைக்கும்போது அந்த வளர்ந்து வரத்தை பார்க்குறது மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.